ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருங்க. எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியாக மாற்றிடுவார். நம்ம ஆண்டவர் கிரேட். அவர் அடிக்க ஒரு நபர் இந்த உலகத்தில் யார் இருக்கார்? உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை விட்டு விலகி இன்றைக்கு கவலையோடு நீங்கள் இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சினால் பூரி பார்க்குறார். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய கேரக்டரில் அது ஒன்று இருக்குது. நம்ம ஆண்டவரை பற்றி நிறைய கேரக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் டைப் எப்படி அப்படின்னா நம்மளை சந்தோஷப்படுதுன்னு என்ன வேணாலும் செய்வார். அவர் மகிழ்ச்சி தர பூரி பார்க்குகிறார். சில நேரங்கள் கஷ்டத்தின் பாதையில் நடத்துகிறார், அது வாஸ்தவம் தான். ஆனால் சகிதார் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல. அதுக்கு அர்த்தம் அதுதான். நெருக்கடி, கஷ்டம், கண்ணீர், பாரம், டப்புன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? மகிழ்ச்சியை கொடுத்து அந்த மகிழ்ச்சியை என்ன செய்வோம்? பூரி பார்க்குகிறவர். அப்படின்னா பூரிப்புன்னு என்னது? மாவு பொங்குது, பூரி சாப்பிடுவோம் இல்லையா? அப்படி பொங்கி வரும்போது அந்த பூரியை பார்த்தாலே சாப்பிடணும் ஆசை வரும். அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாய் கர்த்தர் தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? பூரிப்பை தரப்பார். வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக எத்தனையோ வருஷம் ஆகிட்டு பதில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த கண்மலத்தை எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஜபத்தை கேட்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து மகிழ்ச்சியை தந்து அதை பூரிப்பாக்கி உங்களையும் மகிழ பண்ண போகிற அவரும் சந்தோஷப்பட போகிறார். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. 21ஆம் சங்கீதத்துடைய 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். பார்த்தீங்களா? நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளவராக்குகிறார். சரிங்களா? அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அதாவது அவருடைய சமூகத்தில் அவற்றை காத்திருக்கக்கூடிய அவற்றை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, உலகம் தருகிற மகிழ்ச்சி கிடையாது. சமூகத்தின் மகிழ்ச்சியாக பூரி பார்க்கிறார். பாருங்க, அண்ணாள் பிள்ளைகளேன்னு சொல்லி புருஷன்ட்டு அழுதா, எங்கெல்லாம் அழுதான்னு தெரியல, அவ்வளோ பல வருஷமாய் அழுதா. தெய்வ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜோமன்னா ஒரு நாள் தான் நெடுநேர ஜெபித்தாள். அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பும் போதே பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ என்ன நடந்துச்சு? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பார்த்தீங்களா? களி கூறுகிறது, கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அதான் பூரிப்பு. எப்படி அந்த களிப்பும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்து இப்போ கொம்பு உயர்ந்திருக்குன்னா, சின்ன வயசில் சொல்லுவோம் உங்கள் அப்பாவுக்கு ரெட்டை கொம்பா, உங்கள் அண்ணனுக்கு ரெட்டை கொம்பா அப்படின்னு. அது எதை குறிக்க? அதிகாரத்தை குறிக்கிறது. இப்போ அண்ணாளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். இப்போ சக்கலத்தை பேச முடியாது, அவளை கேவலப்படுத்தினவங்க பேச முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் வரைக்கும் உங்களை பார்த்து நகைத்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தவர்கள், படித்தினவர்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியை பூரி பார்க்குகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான மகிழ்ச்சியை தேவன் என்ன செய்வார்? தருவார். 430 வருஷம் வேதனை, கண்ணீர், கஷ்டம், தப்பிக்க முடியாத சூழ்நிலை, என்ன நடக்க போதோ தெரியல. ஆனால் யாத்திராமும் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, மீரியாம் தம்பூர் எடுத்து நடன மாதிரி பட்டையை கிளப்புறான். எதுக்கு? அந்த செங்கடலை கடந்து வந்தாச்சு, பார்வோன் சேனையெல்லாம் போட்டு ஆண்டவர் மூழ்கடிச்சிட்டாரு. ஜாலர் எடுத்து அடிச்சு நொறுக்குதான். வாசிக்கிறோம். ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசினியாளர்களும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டார். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 430 வருஷத்துடைய நெருக்கடி முடிவு. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறும். மகிழ்ச்சியா இருங்க.